மக்களே! நான் போன ஷார்ட்ஸ்ல சொன்ன மாரி, இன்னைக்கு நாங்க நான்வெஜ் பாட்லக் ஃப்ரெண்ட்ஸோட பண்ண போறோங்க. அதுல நான் வந்து மட்டன் பிரியாணி பண்ண போறேன். அப்புறம் கொஞ்சம் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போறேன். ஒரு ஃப்ரெண்ட்ஸும் ஒண்ணு பண்றாங்க. நான் போன ஷார்ட்ஸ்ல சொன்ன மாதிரி ஃபிஷ் வாங்கிட்டு வந்து மேரினேட் பண்ணி வச்சிருந்தேங்க. இப்ப அத வந்து நான் ஃப்ரை பண்ணிட்டு, பிரியாணி சைடுல செஞ்சுட்டு, இப்ப ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா கல்யாண சமையல் சாதம் அப்படின்ற மாரி சாப்பிட போறோம். ஆனா நான்வெஜ் சாப்பிட போறோம். ஸோ வந்து இது வந்து சோல்ஃபுல்லி நான்வெஜ் பாட்லக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு நான் சொல்லவா? ஒயிட் ரைஸ், எக் கிரேவி, மட்டன் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் ப்ரான் தொக்கு, அப்புறம் கொஞ்சம் சிக்கன் விங்ஸையும் ட்ரம் ஸ்டிக்கையும் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கா என் ஃப்ரெண்டு. ரசம், பன்னீர் கொஞ்சம். செம்ம பிடிக்க போறோங்க. சண்டே இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து, அதுவும் நான்வெஜ் சாப்பாடு, அதுவும் நம்ம மட்டும் சமைச்சது இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. எல்லாத்தையும் ஒண்ணா உட்காந்து டேஸ்ட் பண்ண போறோம்னா அதோடைய சுகமும் ருசியும் தனின்னு தாங்க சொல்லணும். எங்களை மாதிரி நீங்களும் எல்லாரும் பயங்கரமா சண்டே லஞ்சை ஒரு கட்டு கட்டிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா.